ஹாய் கைஸ், வணக்கம். இன்னைக்கு 10th மார்ச் 2026. டுடே வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி பொசிஷன்ஸ், எந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா, திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. அவங்கவங்க ஓன் ட்ரேடர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான். நம்மளுடைய கோல்டன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்கள் கேபிட்டலுக்கு ரிஸ்க்னா நாங்கள் பொறுப்பல்ல. ஓகே, நீங்கள் ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன் டு ஒன் நீங்கள் டேரெக்டாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் அல்லது மெசேஜ் பண்ணலாம். ஓகே ஓகே நாம் கோல்டன் ரூல் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஈச் எவரி ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸோடு தான் என்ட்ரி போகணும். அவங்க கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாட் சைஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, இதுதான் நம்மளுடைய கோல்டன் ரூல், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது நம்ம இன்னைக்கு டே நம்ம அனலைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மண்டே அனலைசிஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம்லவா, அது எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளாரிஃபை பார்த்துடலாம். ஓகே ஓகே ஆக்சுவலாக மண்டே நான் சொல்லியிருந்தேன், நம்ம வீடியோவை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியில் சொல்லியிருப்பேன், 4 hour சார்ட் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்டில் நமக்கு பிரேக் அவுட் ஆனால் அது ஃபேக்காக தான் மார்க்கெட் திரும்ப அகெயின் பை சைடு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம மார்க்கெட்டை இங்கே ஃபீபை கனெக்ட் பண்ணி இந்த கோல்டன் பாயிண்ட் இருக்குல்லவா, இந்த கோல்டன் பாயிண்டில் மார்க்கெட் டேக் ஆஃப் இந்த ட்ரெண்டும் தென் இங்கே ஃபிபோட பாயிண்ட்லேயும் மார்க்கெட் கோல்டன் ரேஷியோவில் கனெக்ட் ஆகிட்டு இங்கிருந்து உங்களுக்கு மார்க்கெட் பை ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் நம்ம பைக்கு போகணும்னு நிறைய டைம் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் இங்கே வந்த உடனே பை என்ட்ரி போயிருக்கீங்க. ஸ்டாப் லாஸ் நிறைய பேர்த்துக்கு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. இந்த ஏரியா ஓகே, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஹிட் அடிச்சிருக்குது. ஓகே, ஸோ நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்ட்டா, இந்த ஏரியா எல்லாத்தாலையும் அக்யூரேட்டாக உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. டெக்னிக்கல் பிரகாரம் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ எப்பயுமே கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 20-30 பாயிண்ட் பிஃபோர் தட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஹிட் அடிக்கும். ஸோ நமக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஹிட் அடிச்சுட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ நாங்கள் இதில் எப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஏரியா இருக்குல்லவா, எங்களுடைய நாங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணது இந்த ஏரியாவில் ஒரு நல்ல ஹெல்த்தியான கேண்டில் இருக்குது பாருங்கள், தெரியுதா? நான் இந்த எல்லா சார்ட்டும் டெலீட் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஹெல்த்தியான கேண்டில் இருக்குல்லவா, இந்த ஹெல்த்தியான கேண்டில் தான் நாங்கள் பைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் நாங்கள் என்ட்ரி எடுத்தோம். டில் நாங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு உங்களுக்கு இன்னும் இதுக்கு கீழே வரல, கண்டினியூவாக நாங்கள் ட்ரையல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே, ஒருவேளை இங்கே பை எடுக்க முடியல அப்படின்னா நம்ம ஆப்ஷன் 2 சொல்லியிருந்தோம். நீங்கள் அந்த பழைய நம்ம அதுக்கு முன்னாடி டே 6th வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 7th வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஏரியாவை மார்க்கெட் உங்களுக்கு ஒருவேளை பிரேக் வச்சுச்சு அப்படின்னா, சாரி இங்கிருந்தே நம்ம சொல்லியிருந்தோம், இப்படி சொல்லியிருந்தோம், இங்கே மார்க்கெட் இங்கே இருக்கிறப்பவே உங்களுக்கு இங்கே மல்டி ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே என்ட்ரி எடுக்க முடியாதவங்க இங்கே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே இன்னைக்கு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 4 hourல ஒரு ஐடியா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 4 hourல மார்க்கெட்டில் இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ரேஞ்சிங்கில் தான் இருக்குது. இன்னும் ரேஞ்சு மார்க்கெட் பிரேக் பண்ணலை. ஓகே, டில் மார்க்கெட் உங்களுக்கு ரேஞ்சிங்கில் தான் இருக்குது. எப்போ உங்களுக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சிங்கை உடச்சி பிரேக் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் எப்போ உங்களுக்கு இந்த ரேஞ்சை உங்களுக்கு பிரேக் பண்ணி ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பை எடுக்கலாம். இது உங்களுக்கு புல் பேக் பை. ஓகே, ஒருவேளை மார்க்கெட் இன்கேஸ் கீழே வந்துட்டு இந்த ரேஞ்சில் மார்க்கெட் பிரேக் பண்ணி இங்கே என்ட்ரி இங்கே சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இங்கே உங்களுக்கு புல் பேக்கில் செல் எடுக்கலாம்.
ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போ கரண்ட்லி இருக்கிற சினாரியோ. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சை விட்டு எப்போ மார்க்கெட் வெளியே போகுதோ அப்போ தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து ஒன் சைடு கிடைக்கும். இல்லைன்னா இங்கேருந்து இங்கே வரும், மேலே போகுது, திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகுது. ஸோ உங்களுக்கு ஹிட் அடிக்கும், கேபிட்டல் லாஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறப்போ இந்த புல் பேக்கில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து லாஸ் இல்லாமல் கரெக்டாக டார்கெட் ஹிட் பண்ணலாம். ஓகே ஓகே 1 ஹவரில் எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு அனலைசிஸ் பார்க்கலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்லவா, டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் எப்படி ரேஞ்சிங் கொடுத்தாலும் பாஸ்ட் ப்ரீவியஸ் டேட்டா பிரகாரம் மார்க்கெட் அப்சைடு தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்மளுடைய பயாஸ் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை சைடு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே 1 ஹவரில் நம்ம எப்படி என்ட்ரி கேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ 1 ஹவரில் ஒரு அழகாக ஒரு ட்ரெண்டு போட்டுக்கலாம். ஓகே 1 ஹவரில் அழகாக ஒரு ட்ரெண்டு போட்டுக்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கே உங்களுக்கு ஃபேக்காக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான், டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி ட்ரெண்டு வந்து ஃபேக்காக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க்கெட் பை சைடு தான் மொமெண்டம் நிறைய நடந்திருக்கு. ஸோ நம்ம பை தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். சேம் அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஓகே இப்போது ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு ட்ரையாங்கிளாக மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அது இல்லாமல் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இந்த இடத்துல மல்டி இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே நல்லா பாருங்கள், தெரியுதா? அது இல்லாமல் இந்த ஏரியாவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், இதுவும் உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் இப்போது பிரேக் வச்சுருக்கு. ஸோ கீழே உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் அகெயின் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மல்டி ரெசிஸ்டன்ஸ் நவ் ரியாக்ட் இன் சப்போர்ட். ஓகே பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் புல் பேக்கில் பை எடுத்திருக்கு. இதுதான் நம்ம சொல்கிற ரீடெஸ்ட் ஏரியா. ஓகே இது டெலீட் பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட் மல்டி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு புல் பேக் ஜோனில் இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஓகே ஓகே இப்போ நாம் இதில் எப்படி இங்கே நம்ம பை எடுத்துருந்துருக்கலாம். பட் ஆனால் இது கிளியரான ஒரு சப்போர்ட்டானால் நமக்கு சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு இன்னும் ட்ரெண்டு கீழே இருக்குது. ஓகே ஸோ எப்படி நம்ம ஃபர்தராக பிளான் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே இப்போது நீங்கள் 1 ஹவரில் ஒரு சார்ட் வச்சுக்கோங்க. 1 ஹவரில் தான் நம்ம இருக்கோம். டைம் ஃப்ரேம் வந்து இங்கே இருக்கும். டவுட்னா இங்கே உங்களுக்கு இந்த இடத்துல 1 ஹவர் இருக்கும். தென் இங்கே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே இப்போ நம்ம 1 ஹவரில் ஒரு சின்னதாக ஒரு ஃபிபு வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லோ இந்த ஹையை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டன் பாயிண்ட் எங்கே வருதுங்கிறத நோட் பண்ணுங்கள். ஓகே இங்கே ஃபிப்பை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இங்கே இப்படி வரலாம். உங்களுக்கு மார்க்கெட் இங்கேருந்து ஸ்லோவாக கீழே வரும். டெலீட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரலாம். ஃபிப்பில் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே போகலாம். இது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ட்ரா பண்ணிக்கங்க. ஓகே ஸோ ஆப்ஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா எப்போ மார்க்கெட் ஒருவேளை இங்கேருந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டெஸ்ட்டில் நீங்கள் பை போகலாம். ஓகே அப்போது நமக்கு 2 பாயிண்ட்டு, நமக்கு இந்த ஏரியா கிளியராக ஒரு புல் பேக் உங்களுக்கு வந்து பை ஜோன், தென் உங்களுக்கு இந்த ஏரியா உங்களுக்கு புல் பேக் பை ஜோன். ஸோ மார்க்கெட் மேலே போயிடுச்சு, இங்கிருந்து ஃபிப்போட பாயிண்டில் கனெக்ட் பண்ணுது,
தென் இந்த ட்ரெண்டும் உங்களுக்கு கனெக்ட் ஆனாலும் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த ஏரியாக்குள்ளே மார்க்கெட் உங்களுக்கு பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆப்ஷன் 1 நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கிருந்து ஸ்ட்ராங்காக மேலே போகுமானா போகலாம். ஒருவேளை வேறு ஏதாவது பேனிக்கில் உங்களுக்கு இங்கே பிரேக் வச்சுச்சு அப்படின்னா நீங்கள் அகைன் ரீடெஸ்ட்டில் இந்த புல் பேக் இந்த இடத்துல பை ஜோனில் நீங்கள் என்ட்ரி போகலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் இந்த ஸ்ட்ராங்கான இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்கள் பை போகலாம். இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது ஷார்ட் செல் தென் லாங் பை ஆர் இங்கிருந்து கொஞ்சம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அகைன் புல் பேக்கில் பை செல் ஒரு பை ஆர் இங்கே கொஞ்சம் பை ஆகிட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே ஒரு பை. ஓகே, ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்பிட்வீனில் என்ட்ரி போகாதீங்க. ஸோ நம்ம இங்கே செல் சொல்கிறோம்ல அப்படின்ட்டு இங்கேருந்து செல்லுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த இன்பிட்வீனில் நீங்கள் என்ட்ரி போனீங்கன்னா லாஸ் வரும். இன்றைக்கி நிறைய பேர் மார்னிங்கே லாஸ் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு இங்கிருந்து கீழே வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் மேலே கூட போயிட்டு கூட பை எடுக்கலாம். எப்போ நம்ம ட்ரெண்டை நம்ம நோக்கி போகிறோமோ அந்த ட்ரெண்டு என்னவோ அதுக்கு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பை அப்படின்னா நம்ம பை தான் எடுக்கணும். மார்க்கெட் ஒரு செல் ட்ரெண்டு கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம செல்லுக்கு போகலாம். ஸோ மார்க்கெட் பை ஆகிட்டு இருக்க ட்ரெண்டில் நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா லாஸ் வரதான் செய்யும். ஸோ நீங்கள் இந்த சார்ட்டை ட்ரா பண்ணி வச்சுக்கிங்க. எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா எக்ஸாக்ட்லி அப்படின்னா இங்கே வரலாம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் இந்த கொஞ்சம் இங்கே வரலாம் கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட போகலாம். ஸோ மார்க்கெட் 100% எல்லாரையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் டெக்னிக்கல் பிரகாரம் நம்ம சொல்லலாம் ஒரு 10-20 பாயிண்ட் ஒரு 100-200 பிப்ஸ் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் அதில் வெயிட் பண்ணி ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஒருவேளை மார்க்கெட் இங்கே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரெட் கேண்டில் கிடைக்கணும். பைனா உங்களுக்கு க்ரீன் கேண்டில் கிடைக்கணும். ஒருவேளை இங்கே பிரேக் வச்சுச்சுன்னா இந்த ரீடெஸ்ட் ஏரியாவில் உங்களுக்கு க்ரீன் கேண்டில் கிடைக்கணும். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் இப்படி வைக்கணும். வச்சுட்டு எகைன் ஒரு ரீடெஸ்ட்டில் இந்த ஏரியாவில் ஒரு க்ரீன் கேண்டில் ஓரளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக கிடைக்கணும். ரொம்ப வீக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்க்குறப்பே தெரியும். ஹெல்த்தினா எந்த மாதிரி தெரியுமா சொல்கிறேன் நான்? இதான் இந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள், இந்த 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான கேண்டில்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்குல்லவா, இந்த மாதிரி 2 கேண்டில். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி கேண்டில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேண்டில்ஸ் உங்களுக்கு இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் இந்தோட கீழே ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் என்ட்ரி போகலாம். இதுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே ஒரு கேண்டில் கவர் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாம். ஓகே, இப்போ எங்கே பை எடுத்தாலும் டார்கெட் 1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான். டார்கெட் 2 பார்த்தீங்க அப்படின்னா இது. ஸோ மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா பை எடுங்க. கண்டிப்பாக மார்க்கெட் டார்கெட் 1 டார்கெட் 2 போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே கைஸ், அகைன் சொல்கிறதா நம்மளுடைய கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டைம் ஃப்ரேம் எப்படி எடுக்கிறது, ரெண்டாவதுட்டு எந்த ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் பண்ணலாம், மணி மேனேஜ்மெண்ட் என்ன, கோல்டன் ரூல் எப்படி ஃபாலோ பண்ணுறது, கேண்டில் க்ளோசிங், கேண்டிலோட பேட்டர்ன். ஸோ எந்த மாதிரி ஒரு எஜுகேஷனல் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ண முடியும்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். மேபி ட்ரை பண்ணுறேன். நான் கொஞ்சம் கண்டினியூ பிஸியாக இருக்கனால இந்த வீக்கில் கூட நான் வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். எல்லாம் சார்ட் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம டெம்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ பக்கவாக பிளான் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ், வில் see tomorrow.